HCF காண்க, அதாவது மீ போ வா காண்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், இங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இங்க எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. இந்த சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த அல்ஜிபிரிக் ஃபார்முலா தெரிஞ்சதா போதும், நம்ம ஈஸியா அந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4, எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4, இதை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு ரைட் பண்ணலாம். கொஸ்டின்ல HCF காணுன்னு கேட்குறாங்க. HCF அப்படிங்கிறது இந்த மூணுலையும் காமனா இருக்கணும், சின்ன வேல்யூவும் இருக்கணும். மூணுலையும் காமனா இருக்கக்கூடிய சின்ன வேல்யூ என்னன்னு பாருங்க. ஸோ இங்க எக்ஸ் மைனஸ் ஒய் மட்டும் பாருங்க, மூணுலையும் காமனா இருக்கு. மற்ற எந்த வேல்யூமே மூணுலையும் காமனா இல்லை. இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்குது, இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்குது, ஆனால் இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் இல்லை. ஸோ அப்போ மூணுலையும் காமனா இருக்கக்கூடிய ஒரே வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஒய் தான். இதோடைய HCF பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, HCF காண்க, அதாவது மீ போவா காண்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 24 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப், 16 எக்ஸ் பவர் 3 ஒய் பவர் 4. இதற்கான HCF கண்டுபிடிச்சு இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.